வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 4/1/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட டிசிஎஸ் நிறுவனத்தில் 900க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து தமிழ்நாடு மேக் இன் இந்தியா திட்டத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க முதலீடுகள் குவியுதுன்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான தகவலை தான் இங்க பார்க்க போறோம். நேற்றைக்கு ஒரு சரிவில் முடிஞ்சிருந்த இந்திய பங்கு சந்தைகள் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில கேப் அப்ல இருந்துச்சு, க்ளோசிங் வரைக்கும் அதை தக்க வச்சிருக்கு. 141 புள்ளிகள் ஏற்றத்துல 21,658 நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 532 புள்ளிகள் ஏற்றத்தில் 71,889 சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் 72,000 மேல வரல. 490 புள்ளிகள் ஏற்றத்தில் 40,195 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா ஐடி நேற்றைக்கு 800 புள்ளிகளுக்கு மேல இறக்கத்துல முடிவடைஞ்சிருச்சு. இன்றைக்கும் பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை, வெறும் 13 புள்ளிகள் மட்டுமே இன்றைக்கு ஐடி இண்டெக்ஸ்ல பாசிட்டிவா இருந்துச்சு. வாலட்டில் இண்டெக்ஸ் பொறுத்தவரை ஏறத்தாழ 5.5% மேல வீழ்ச்சியில் 13.33 க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83 ரூபாய் 25 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா கன்சூமர், NTPC, ONGC, இண்டஸ்இண்ட் பேங்க், அடானி போர்ட் இந்த நிறுவனங்கள் இன்றைக்கு நிப்டி 50ல டாப் கெய்னர்ஸா இருந்தாங்க. PPCL, LTM IT, டாக்டர் ரெட்டி, HCL, ஹீரோ மோட்டோகார்ப் இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு நிப்டி 50ல டாப் லூசரா இருந்தாங்க. 2053.75 டாலருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23.16 டாலர்ல சில்வர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 73.52 டாலர்ல WTI குரூட் ஆயிலும், 78.97ல பிரெண்ட் குரூட் ஆயிலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குரூட் ஆயில் தொடர்ச்சியா ஏற்றத்துல இருக்கு. இன்னைக்கும் 1.25% மேல குரூட் ஆயில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாசிட்டிவ்ல தான் இருக்கு. 22 கேரட் நகதங்கத்தை பொறுத்தவரை நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 45 ரூபாய் விலை குறைஞ்சு ஒரு கிராம் 5,870 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சவரனை பொறுத்தவரை 46,960க்கும் 24 கேரட் சுத்தங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 6,404 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐக்கள் இன்றைக்கு 1,513.41 கோடி அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. 1,387.36 கோடி அளவுக்கு இன்றைக்கும் வித்திருக்காங்க. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசிஎஸ் நிறுவனம் 900 ஊழியர்களுக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாசம் பிறந்தாச்சு, எல்லாரும் அவங்க வீட்டு செலவுகளுக்காக சம்பளத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க. இந்த சூழல்ல 900க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்காங்களாம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த நவம்பர் மாசமே நிறைய ஊழியர்கள் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை ரீலொகேஷனுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய பணியிடங்களை மாற்றி கொடுத்திருந்தாங்க. பணியிடங்களை மாற்றி அந்த இடத்துல 2 வாரத்துக்குள்ளால அவங்க லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தாங்க. இதை நிறைய ஊழியர்கள் ஏத்துக்கல, பின்பற்றல. இதன் தொடர்ச்சி தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் எதிரொலியா ஐடி சம்மேளனமான NITESல 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 900 ஊழியர்களும் இனி பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் நிர்வாகம் அந்த ஊழியர்கள்ட்ட பேசி அவங்களோட சம்பளத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். எதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1.5 வருஷமா ஐடி செக்டர் மிகப்பெரிய நெருக்கடியில தான் இருக்கு. புதுசா ஊழியர்களை வேலைக்கு எடுக்க முடியல. அதே மாதிரி அவங்களுக்கு புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறது பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா தான் இதை பார்க்கப்படுது. சவுதி அரேபியா ஏற்கனவே கருப்பு தங்கத்துடைய புகலிடம் சொல்லலாம், அதாவது கச்சா எண்ணெயுடைய புகலிடம் சொல்லலாம். கச்சா எண்ணெயில கொழிச்சு செழிச்சு வளர்ந்துக்கூடிய அந்த நாட்டிற்கு இப்போது தங்கமும் மிகப்பெரிய வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கு. அந்த நாட்டோட மக்கா மாகாணத்துல அல்குர்மா கவர்னரேட்ல புதுசா ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏறத்தாழ 7 மில்லியன் அவுன்ஸ் மதிப்பு அளவுக்கு இந்த தங்கம் இருப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2024 வருஷம் ஏறத்தாழ 2 லட்சம் அவுன்ஸ் ஒரு வருஷத்துக்கு அவங்க உற்பத்தி பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா 2022ல இவங்க உற்பத்தி பண்ண தங்கத்தோட அளவு வெறும் 11,982 அவுன்ஸ் தான். அப்போ இந்த வருஷம் 2 லட்சம் அவுன்ஸ் அவங்க உற்பத்தி பண்ண போறாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த தங்க சுரங்கத்துடைய மதிப்பு என்னன்னு நீங்க ஒரு வாட்டி உணர்ந்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதானி குழுமத்தினுடைய சொத்து மதிப்பு ஏறத்தாழ 1,18,000 கோடி உயர்ந்திருக்கதா ரிப்போர்ட் சொல்லுங்க. நேற்று வந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அதானி குழுமத்துக்கு ஃபேவரா இருக்கு. அதனாலதான் இந்த விலையேற்றம். இன்றைக்கும் அதானி குழும நிறுவனங்கள் விலையேற்றத்தில் இருந்துச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினுடைய குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு. இயர் 35% growthல இருக்கதா அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதன் எதிரொலி இன்றைக்கு 4% அந்த ஸ்டாக் வந்து ரைஸ்ல முடிவடைஞ்சிருக்கு. வர்ற 8ஆம் தேதி அந்த நிறுவனத்தினுடைய பைபேக் இருக்கிறதுக்குடைய அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை நேற்றைக்கு சொல்லியிருந்தோம். இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட் ரீபேலன்சிங்ல நிறைய நிறுவனங்கள் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் மிட் கேப்ல இருந்து ஸ்மால் கேப்புக்கு டவுன் கிரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி போச் நிறுவனம் லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு டவுன் கிரேட் ஆயிருக்கு. UPL நிறுவனம் லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு டவுன் கிரேட் ஆயிருக்கு. சோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்றவங்க இந்த செய்திகளையும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இந்தியால நடப்புல இருக்கக்கூடிய IRCTC ரயில் கனெக்ட், அதே மாதிரி UTS அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய UTS, அதே மாதிரி நேஷனல் ட்ரெயின் என்கொயரி இந்த மாதிரிப்பட்ட மொபைல் அப்ளிகேஷன் எல்லாம் ஒரே சூப்பர் ஆப்புக்குள்ள, அதாவது ஒரே ரயில் சூப்பர் ஆப்பை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. ஏறத்தாழ 90 கோடியில இதை டெவலப் பண்றாங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு இதை மேம்படுத்திட்டே இருக்கிறதா அவங்க பிளான் இருக்கிறதா
அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, IRCTC ரயில் கனெக்ட் மட்டும்தான் இந்திய ரயில்வேயுடைய ஆப்புகளை ரொம்ப அருமையான ஆப். அந்த ஆப்பை விட இது ரொம்ப ஃபைனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரே ஆப்ல நீங்க ரிசர்வேஷன் டிக்கெட் பண்ண முடியும், அதே மாதிரி அன்ரிசர்வ் பண்ண முடியும், ட்ரெயின் எங்க வருது, உங்க ஃபுட் ஆர்டர்ஸ், அதே மாதிரி உங்களுடைய கொரிஸை கூட நீங்க இதுல அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பாசஞ்சர்ஸ் உடைய ஃபீட்பேக்கை கேட்டு அதனோட எதிரொலியா தான் இந்த டெவலப் இருக்கிறதா என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, அடிடாஸ் நிறுவனம் இந்தியாவில் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ண போறதா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. சீனாவில் உற்பத்தி பண்ணிட்டு இருந்த அடிடாஸ் நிறுவனம் சீனாவுக்கு வெளியில இந்தியாவில் சென்னையில குறிப்பா அவங்க உற்பத்தி தொடங்க போறாங்க. இங்கிருந்து அவங்களுடைய உற்பத்தி மூலமா அதை ஏற்றுமதி பண்றதுக்கு, அதாவது உலக நாடுகளுக்கு முழுக்க ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃபாரின் நிறுவனமான கிராக்ஸ் இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, பெரம்பலூர்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, நைக்ஸ், அடிடாஸ், பூமா இந்த 3 நிறுவனங்களையும் தயாரிக்கக்கூடிய தைவானை சேர்ந்த நிறுவனமும் இந்தியாவில் உற்பத்தி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நம்ம பார்க்கும்போது 2 நாளைக்கு முன்னால பிரதமர் மோடி திருச்சியில் நடந்த மீட்ல பேசும்போது, மேக் இன் இந்தியா திட்டத்துல தமிழ்நாடு தான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு நிச்சயமா முதலீடுகளை குவிச்சிட்டு இருக்கு. இந்திய அளவுல குஜராத்துக்கு போட்டியா அதிகமான முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் போல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சொல்லணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.